இனிமேல் ரோட் சைடில் விற்கிற ஃப்ரைட் ரைஸ் பசங்க கேட்டாங்கன்னா நம்ம வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்து 15 பல் பூண்டை கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட ஒரு துண்டு இஞ்சியும் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்து அதையும் இது கூடவே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. 4 பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கிக்கிறேன். எடுத்து வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். 2 கேரட்டை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்து முதல்ல வதக்கிக்கலாம். வீடியோ பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்து கட் பண்ண குடமிளகாயை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதில் கேபேஜ் இருந்தால் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி கேபேஜ் இல்லாததுனால அதை மட்டும் நான் சேர்க்கலை. கேபேஜ் சேர்த்தா இன்னும் நல்லாவே இருக்கும். அடுத்ததாக ஸ்ப்ரிங் ஆனியன் க்ரீன் அண்ட் ஒயிட் ரெண்டுமே சேர்த்துக்கிறேன். பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். காய் நல்லா வதங்கின பிறகு 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுடுங்க. சாதம் வடிக்கும்போது உப்பு சேர்த்து வடிச்சிங்கன்னா இப்போ உப்பு சேர்க்கும்போது கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பப்பட்ட எந்த சாஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸும் 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸும் சேர்த்துக்கிறேன். சாஸ் எல்லாம் சேர்த்த பிறகு நல்லா ஒரு முறை கலந்து விடுங்க. சாதம் உதிரி உதிரியாக வடித்து நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ இது கூட சேர்த்துடலாம். சாதம் எல்லாம் சேர்த்த பிறகு கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. வதக்கும் போதும் ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துருந்தோம். இப்போவும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கோங்க. அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்தை மெதுவாக கலந்து விடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்டைலில் செஞ்சதுனால பசங்க கண்டிப்பாக லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிற இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி வீடியோ லிங்க்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.